So hi, I'm Lata Vasudevan from All Abroad Study. So இன்னைக்கு உங்களுக்கு MBBS அப்படின்றது ரியலி இட்ஸ் அ வெரி வாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறைய பேருக்கு MBBS ட்ரீம் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து உங்களுக்கு 12th முடிச்சுட்டு நீட்டில் நிறையா ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நீட் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீட் பாஸ் பண்ணாலே போதும், நம்ம இந்த கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு MBBS சீட்ஸ் வந்து ஈஸியான அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நான் எடுக்கிற கண்ட்ரி வந்து வியட்நாம். ஸோ வியட்நாமில் என்னென்னலாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, எதுக்காக வியட்நாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அண்ட் ஈஸி ட்ராவல். 4 to 5 hours ட்ராவலில் உங்களால் இந்தியாவிலேருந்து ரீச் பண்ண முடியும். ஸோ 4 to 5 hours ட்ராவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுமே ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஈஸியான ட்ராவல். உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு 4 to 5 hours ட்ராவல்ஸில் பண்ண முடியும்னா ஈஸியாக உங்களோட ஹாலிடேஸ்க்கு கூட உங்களால் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்க முடியும் இல்லைங்களா? இது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதில் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இந்தியாவில் MBBS படிக்கிறதுக்கும் வியட்நாமில் MBBS படிக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்தியாவில் நீங்கள் ஒன்று கவுன்சிலிங் போகணும், கட் ஆஃப் பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் போகணும் அப்படின்னா நியர்பை, நாட் நியர்பை, மோர் தென் 1 crore மேலே ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வியட்நாமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமில் ஒரு 23 lakhs மேக்ஸிமம், ஒரு 23 lakhs பட்ஜெட்டில் உங்களால் ஹோல் கோர்ஸ் 5+1 year உங்களால் MBBS வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 23 lakhs அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ மேட்டர் உங்களோட MBBS கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேஸ் 23 lakhs வந்து உங்களோட டியூஷன் ஃபீஸ். ஸோ ப்ளஸ் உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ ஒரு 23 lakhs ஃபீஸில் MBBS பண்ண முடியுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இதில் நான் பர்டிகுலராக சஜஸ்ட் பண்ணுற யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமில் BMTU யூனிவர்சிட்டி, பான் மா தா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்குது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கக்னைஸ்டான ஒரு யூனிவர்சிட்டி இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, இந்தியன் ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ உள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால நிறைய உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோருக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு நிறையா உங்களுக்கு ட்ரைனிங்க்குமே வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக, அதாவது தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரைட் ஃப்ரம் 2nd or 3rd இயர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் பெட்டர் இல்லைங்களா? ஸோ அப்படி நெக்ஸ்ட், ஸோ வியட்நாமில் நீங்கள் படிக்கிறீங்க, வியட்நாமோ இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் 5+1 year படித்தாலுமே திருப்பி நீங்கள் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக FMGA எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸோ அப்படி கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ சேம் தான் இங்கே வியட்நாம்லேயும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே கம்பல்சரி FMGE, இந்தியாவுக்கு வந்து FMGE கிளியர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பேசிக் ப்ரொசீஜர்ஸ். வியட்நாமில் அங்கேயே நீங்கள் பிளேஸ் ஆகணும், நான் இந்தியா வரல அங்கேயே பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் யூ ஹாவ் டு செக். லைக் உங்களோட 5+1 year நீங்கள் படிக்கும்போது உங்களோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு உங்களோட ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க ட்ரைனிங்கில் இருந்ததுக்கு ஏற்ற மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு அங்கேயுமே கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி வியட்நாம் வந்து இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். மெனி பீப்புள் ஃப்ரம் அப்ராட் ஆர் ஃப்ரம் இந்தியா வந்து வியட்நாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்படுற ஒரு கண்ட்ரி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரியில் போய் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா டோன்ட் மிஸ் அவுட். அண்ட் வியட்நாம் பற்றி உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன காண்டாக்ட்